இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டிஜே சேனல் நேயர்களாய் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்கிற இந்த தொடர் செய்தியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்கிற ஒரு தலைப்பிலே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருவதற்கு எவ்விதமாய் விரும்புகிறார் என்பதை குறித்து நான் என்னுடைய ஊழியத்தின் பங்காளர்களோடு, அதாவது இந்த ஊழியத்துடைய ஃபினான்சியல் பார்ட்னர்ஸோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நான் தயார் செய்து கொண்டிருந்தேன். காரணம், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த ஊழியத்தின் மூலமாய் வெளியே கொண்டு செல்வதற்கு தங்களுடைய பொருளாதாரத்தினாலே இந்த ஊழியத்தோடு அவர்கள் இணைந்திருக்கிறபடியினால், அது சிறிய காணிக்கையோ பெரிய காணிக்கையோ இந்த ஊழியத்திலே கொடுத்து, இந்த ஊழியம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஆகவே இந்த ஊழியம் என்னைப் போல இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து அவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையின் இருள் அகல வேண்டும் என்று சொல்லி என்னோடு கூட கரத்தை அவர்கள் கோர்த்திருந்தபடியினாலே, தொடர்ந்து இந்த ஊழியத்தில் அவர்கள் கரங்களை கோர்த்திருக்கிறபடினாலே அவர்களுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட முறையிலே தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை வேதத்தின் மூலம் நான் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் நான் வித்தியாசத்தை காண பண்ணுவேன் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறபடினாலே, ஊழியம் செய்வது என்பது என் அன்புக்குரியவர்களே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் அந்த வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கும் யாரெல்லாம் தங்களுடைய கரங்களை அந்த ஊழியத்தோடு இணைக்கிறார்களோ அவர்களும் ஊழியம் செய்கிறவர்களாகவே வேதத்தின் பார்வையில் கருதப்படுகிறார்கள். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அநேக ஸ்திரீகளை பற்றி வேதம் சொல்லும்போது, தங்கள் ஆஸ்திகளினாலே அவருக்கு ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் பொருளாதாரத்திலே ஒரு ஊழியத்திற்கு உதவி செய்வது கூட அது பொருளாதாரத்தினாலே ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்வது என்றுதான் வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொருவரும், ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறவர்களாகவே வேதத்தின்படி கருதப்படுகிறார்கள். ஆகவே ஊழியம் செய்கிறவர்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் மீதும் தேவன் கொடுக்கிறார். இதைத்தான் படையெடுத்து செல்லும்போது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய மனைவிமார்களையும் மற்றும் தங்களுடைய பொருட்களையும் பாதுகாப்பதற்கு போர் வீரர்களின் ஒரு பகுதி அங்கே நின்றார்கள். அவர்கள் இவருடைய உடைமைகளை பாதுகாத்து கொண்டு நின்றார்கள். போர் வீரர்களின் மறுபகுதி போருக்கு கடந்து சென்றார்கள். போருக்கு கடந்து சென்று கொள்ளையடித்து விட்டு திரும்பி வரும்போது, நாங்கள் போருக்கு சென்றோம், நாங்கள் சண்டையிட்டோம், ஆகையால் எங்களுக்கு கொள்ளையின் அதிக பங்கு வேண்டும், எங்கள் பொருட்களை பாதுகாத்து அமர்ந்திருந்த உங்களுக்கு கொள்ளையில் கொஞ்சம் பொருள் கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசிய போது, தாவீது வந்து போருக்கு சென்றவர்களின் பகுதி எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அதே பகுதி அவர்களை ரஸ்துக்கள் அண்டையில் அவருடைய பொருட்களை பாதுகாக்கும்படி இருந்த போர் வீரர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இந்த பொருள்களை பாதுகாத்து கொண்டிருந்தபடியினால்தான் நீங்கள் கவலை இல்லாமல் உங்கள் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு தைரியமாக நீங்கள் சண்டையிட்டீர்கள். ஆகவே சண்டையிடும்படிக்கு போர்க்களத்துக்கு சென்றவர்களின் வீதம் எவ்வளவோ அதே அளவு இங்கே ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதை ஒரு பிரமாணமாக அன்று முதல் தாவீது தன்னுடைய படை வீரர்களுக்கு கொடுத்தான். அப்படித்தான் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற நாம், ஊழியம் செய்கிறவர்களின் ஆசீர்வாதம் எவ்விதமோ அவ்விதமாகவே அந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார் என்கிற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகவே ஒரு ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. காரணம், அவர்கள் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்கள். ஆகவே அந்த ஊழியம் செய்கிறவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிற விசேஷித்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் மீது கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆகையால் தான் பல ரகசியங்களை தேவன் தம்முடைய சீஷர்களுக்காக மாத்திரமே பேசியிருக்கிறார். அவைகளை பல உன்னதமான காரியங்களை தன்னை சுற்றி இருக்கிற தன்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களுக்கென்று பேசியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் தான் இந்த ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை நான் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஊழிய பங்காளர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதை எடுத்த போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அதை இன்னும் நான் அவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கு முன்பாக அதை தயாரித்து கொண்டிருக்கும் போதே ஆவியானவரால் உந்தப்பட்டு, ஏன் இதை மற்றவர்களுக்கும் சேர்த்து நாம் பகிரக்கூடாது? இந்த ஊழியத்தின் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், ஒருவேளை அவர்கள் இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ஊழியத்தினாலே தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், இந்த செய்திகளினாலே அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்கள் யாராயிருந்தாலும்
அவர்கள் ஒருவேளை ஊழியத்திலே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இணைக்கப்படாதவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கும் சேர்த்து ஏன் இந்த ஐஸ்வர்யத்தின் ரகசியங்களை பேசக்கூடாது என்று ஆவியானவரின் உந்தி தள்ளினபடினாலே இந்த செய்தியை நான் என்னுடைய பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சி பெட்டின் முன்பாகவோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு யதார்த்தமான சம்பவம் அல்ல. உங்களுடைய ஜெபங்களுக்கான பதில்களே இப்பொழுது நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேறுதலாகத்தான் இப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இது ஒரு யதார்த்தமான சம்பவம் அல்ல. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஐஸ்வர்யத்தின், அளவற்ற ஐஸ்வர்யத்தின் கதவுகள் திறக்கப்படுகிற ஒரு நேரத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்று மட்டுமல்ல, இன்று முதல் தொடர்ந்து தினமும் தேவனுடைய வார்த்தையை ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் தாமே இந்த தொடர் செய்தியை உங்களுக்கு பயன்படுத்துவாராக. தொடர்ந்து நாளை முதல் தேவனுடைய வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதிலே எதையெல்லாம் பேசப் போகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யத்தின் ரகசியங்களை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்கும்? நம்முடைய வறுமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும், நம்முடைய பணப்பற்றாக்குறையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும், நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும், நம்முடைய பொருளாதார பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும். ஆகவே சத்தியத்தை அறிய அறிய அது உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை குறித்த சத்தியத்தை நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய எல்லாவிதமான பணப்பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய கிருபையை கொலோசியர் 1:6 சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களிடத்தில் வேலை செய்கிறது என்று. அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் தேவனுடைய கிருபை ஆகிய இந்த ஐஸ்வர்யத்தின் மகிமையை நீங்கள் அறிய அறிய, அதை அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களிடத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். என் அன்புக்குரியவர்கள், இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பித்திருக்கிற இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் அறியாத புதிய வரவுகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் குறைவுகள் நிறைவாகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் என்னோடு கூட இணைந்திருப்பது, இந்த ஊடகத்தின் வழியாக இணைந்திருப்பது ஒரு யதார்த்தமான காரியம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு நகர்வாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்துங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். தினந்தோறும் ஐஸ்வர்யத்தின் ரகசியத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அத்தனை பேருடைய பொருளாதார பிரச்சனைகள் நீக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாய் அவர் அனுப்புவாராக. என் அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சகலத்தையும் சரி செய்கிறவராய் இருக்கிறார். இதோ உங்கள் குறைவுகளை நீக்குவதற்கு ஐஸ்வர்யத்தின் வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பப் போகிறார். ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். கதவுகளை உங்கள் வாழ்க்கையை திறக்கப் போகிறார். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.